அடே எங்கள் அப்பா நானா இப்போ தெரியுது பாருங்கள் மக்களே, கிருஷ்ணகிரி கோட்டை ஜம்முன்னு இது பாருங்க மக்களே. இங்கே ஒரு தெப்ப குளமானு தெரியுது, குளம் தான். ஆனால் இது எப்படி சொல்கிறது, இப்போ கொஞ்சம் கலைஞர்லாம் சேர்த்துருப்பாங்களாட்டிருக்கு. பட்டு நல்லா வியூ நல்லா இருக்குது. ஜம்முன்னு இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. எப்பா சாமி, ஒரு வழியா மக்களே எத்தனை சுற்று தெரியுங்களா. சத்தியமாக சொல்கிறேன், இந்த கிருஷ்ணகிரி கோட்டைக்கு நீங்கள் வரணும்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. டூவில் வந்தால் ஈஸியாக வந்தாலுமே என்னமோ, காரில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அட்ரஸ் சொல்கிறாங்க, பட் தெளிவாக யாரும் சொல்லலை. வெளியே வந்தோடனே ஸ்ரீ 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 வீர ஆஞ்சநேயர் மதுரவன வாசினி ஸ்ரீ காளியம்பாள் திருக்கோவில். எங்கள் அப்பா பயங்கரமான பாறையாக இருக்கே, நல்ல வேலை மிஸ் பண்ணியிருப்போம். எனக்கே நம்மளும் வேண்டாம், இந்த கேஆர்பி டேம் இருக்கலாம் அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிடுச்சுங்க. அப்புறம் சரி வந்துட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தங்காட்டி பரவாயில்ல, ஸ்லிப்ட் விடு. எங்கே போனாலும் நம்ம சிவபெருமான் நம்மளுக்கு துணை இருப்பார். சிவன் கோயில் பக்கத்துலேயே ஒரு அக்காட்ட கேட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தியாச்சு. தெரியுதுங்களா, சிவன் கோயில் இருக்குது. அப்படியே இங்கே பாருங்கள் மக்களே, கோட்டை மதில் சுவர். அதில் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய் ஏறலாம். அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெப்ப குளம் ஒன்று, இங்கே ஒரு குளம் ஒன்று இருக்குது, தெரியுதா? இந்த குளம் பாருங்கள் மக்களே, ஜம்முன்னு இருக்குது பாருங்க. அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது, சிவன் கோவில். இதா தெரியுதா? சூப்பரப்பா, செம 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 பயங்கரமாக இருக்குல்ல. அங்கே ஒரு ஆலமரம், அது செம்ம பயங்கரமாக இருக்கும். அதை போய் பார்த்தே ஆகணும் அந்த மரத்தை. அங்கே பாருங்க மக்கள் எப்படி இருக்குன்னு, இந்த அவதார் படத்தில் அந்த மரமெல்லாம் இருக்குமில்ல, மரம் பாறை அதெல்லாம் இருக்குமில்ல, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்களேன். கண்டிப்பாக அதை நம்ம போய் பார்க்குறோம், சரிங்களா? சரிங்க மக்களே, ஸ்ரீராம ஜெயம். செம்மல்ல, ஒரு பெரிய பாறை, அதில் வந்து அனுமாருடைய உருவம். பா பழமையான கோயில்ப்பா, அருமை. சாமி கும்பிட்டு போயிடலாமா? அதனால் அந்த கல் பாருங்கள், நல்லா பெரிய பாறாங்கல்லுங்க. அதுலேயும் பாதி ஒன்றப்பெல்லாம் உடஞ்சிருக்குதா என்னன்னு தெரில. செம, இதில் தான் ஏறணும்னு நினைக்கிறேன். இதை பாருங்க, பாய்ஸ் உட்காந்துருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. புளிய மரம் இதாக பாருங்கள். எல்லாமே இது வந்து இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது, ஓகேங்களா? எல்லா கோட்டைகளுமே தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். 1958 ஆண்டு பழங்கால நினைவுச்சின்னங்கள் தொல்பொருள் அந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. 2010 அதில் வந்து இது பண்ணி சேர்த்துருப்பாங்க போல், ஓகேவா? ஸோ ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கீழே இந்த கோட்டையானது இருக்குது. ஓகே, ஏற ஆரம்பிச்சிட்டோம். ரைட் அப்பா, ப்ரோ ठीक है, ஓகே ठीक है ப்ரோ. அப்பா சரிங்க மக்களே, இப்படி தான் படியேறி போயிட்டே இருக்குது. பார்க்கலாம், இன்னைக்கு கிருஷ்ணகிரியுடைய அழகை மொத்தத்தையும் மேலே நின்று ரசிச்சிடலாம், ஓகேவா? போயிட்டே இருக்கோம், கிருட்டுன்னு. அப்பா பாருங்க மக்களே, நிறைய பேர் இருப்பாங்க போல மேலே. இதை நான் எதிரே பார்க்கலங்க, சூப்பராக படிக்கட்டு போட்டிருக்காங்க. நான் கூட கொஞ்சம் சிரமமாக என்னமோ நினச்சேன். படிக்கட்டு பாருங்க, லேட்டஸ்ட்டாக போட்டிருப்பாங்க போல். சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம கூட கிட்ஸ்லாம் வந்துட்டுருக்குங்க. எல்லா வீட்டு மேலேயுமே 99% எல்லாம் இந்த எல்லோ கலர் டேங்கு தான், தெரியுதா? எங்கும் எல்லா பக்கம் எல்லோ தான். தம்பி வேறு விட்டு கலக்கிட்டு இருக்கிறான். கிட்டு நேர்றோம்ப்பா. இப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா அழகிய ஒரு புளிய மரத்து நிழல். நம்மளுக்கு சளி, அந்த காற்று சளி இருக்குதுங்களா, அதனால் இருமல் வருது. நல்லா இருக்குது, நல்லா குழு இருக்குதுங்க. அப்பா. A few moments later. மக்களே அப்படியே அந்த பாதை இருக்குது வரேன், கீழே வந்து படுத்த மக்களே ஒரு தூங்கி எழுந்திரிச்சிட்டேங்க. அது நேற்று நைட்டு தூக்கம் இல்லைங்களா, அதான் இந்த முந்தின வீடியோ பார்த்துருப்பீங்கல்ல, குந்தாரப்பள்ளி ஆட்டுக்கறி சந்தைக்கு போனோம்ல. ஸோ அவ்வளோதான், அகெயின் வந்து மேலே ஏறுறோம். வாங்க மேலே போயிட்டு மீட் பண்ணிட்டா.
அவ்வளோதாங்க. அப்படியே கிட்டு மேலே ஏற வேண்டியதா. அப்புறம் டேரெக்டாக மேலே போகலாமா? எப்போ சாமி நம்ம என்னமோ நினச்சி வந்தா இது என்னங்க வேறு லெவல் ட்விஸ்ட்டாக இருக்குது ஃபுல்லாக. இதெல்லாம் இந்த குழந்தைங்க எப்படி தான் ஏறிப்போச்சோ. நம்ம கூட ஒரு குழந்தைங்க வந்துச்சுலங்க, அதெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. ஒரு பெரிய செட்டே இருந்தாங்க. அப்பா எப்படி போகுது பாருங்கள். அங்கங்கே இந்த மாதிரி நிழல் இருக்குப்பா. என் செப்பல்லாம் வலுக்குதுங்க மக்களே. அதனால தான் நாங்கள் எல்லாம் செப்பல் விட்டுட்டு போயிருக்காங்க பாருங்கள். நிறைய செப்பல் அங்கே கிடக்கு, வலுக்குது பயங்கரமாக. அதே சாமி, நானும் vlog எடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஆனால் மேலே ஏதாவது சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். எப்படி போவோம் பாருங்க. என்ன கொஞ்சம் தூரம் அப்படியே மேலே போகணும். போவோம். எக்ஸ்ட்ரா செப்பல் வந்து கீழே கழட்டி போட்டேங்க. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் இருக்கார், அனுமன். ஸோ எம்மனு ஐயனை கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வாருங்கள் அப்படியே மேலே கண்டினியூ பண்ணுவோம். மகளே, இதுக்கு மேலே என்னால் இந்த ஜர்க்கினை போட முடியல மக்களே. அப்பா அதே உப்பசமாக இருக்குது, போட்டு வேர்த்து பயங்கரமாக வியர்க்குது. அதை கழட்டியாச்சு. வாங்க அப்படியே முக்கால்வாசி கிட்டத்தட்ட வந்து நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் தான் மேலே ஏறலாம். வாங்க இங்கே வரங்க மக்களே. நல்லா சரியான வியூ, சரியான ஹைட்டு. அவ்வளோதான். இதிலிருந்து அப்படியே இந்த பக்கத்து போகிறோம். அப்பா அம்மாடி எல்லாம் பாருங்க. கோட்டை சுவர் இருந்திருக்கும் போல். எப்படி கல் இருக்குது பாருங்க. லேட்டஸ்ட்டாக பண்ணாதான் இன்னும் தெரில. ஆமாடி வந்தாச்சு. அப்போ அங்கங்கே இயற்கையான குகைகள். இங்கே மகாதீபம் செல்லும் வழி அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே வாங்க போகலாம். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 வழி போகுது. இங்கே ஒரு வழி, அங்கே ஒரு வழி. ஃபஸ்ட்டு இந்த வழியில் போவோம், எது இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? அப்புறம் நம்ம அந்த வழியில் போகலாம். அப்பா இதுக்குள்ளே போகுது. சரி வாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த வேல்பாரி மலை போனோம்ல, அந்த மலை மாதிரி போயிட்டுருக்கு. எங்கேங்க போகலாமா? பயமாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்களேன். இறைவா, மேலும் கீழே போகுது. ஆஹா, இது நமக்கு ஒன்றும் பிடிபடலை. இது ஒரு மாதிரி போயிட்டுருக்கு, செட் ஆகாது. நம்ம வாங்க அந்த பக்கம் அப்படி மேலே வருவோம். ஓகேங்க மக்களே, அப்படியே பாருங்கள். பைபாஸ் ரோடு அங்கே போயிட்டுருக்கு பாருங்கள். சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி டு சேலம். அப்படியே பாருங்கள், பாய்ஸ்லாம் அங்கே தான் இருக்காங்க. அப்பா என்னமோ தெரியல, இன்றைக்கி என்னமோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க. அது சளி பிடிச்சிருங்காட்டி அப்படி இருக்க மாட்டிருக்கு. பரவாயில்ல, இந்த வெயிலில் வந்தனால ஓரளவுக்கு சரியாகட்டும். அப்பா இங்கே வாருங்களே. வா செமல்ல, பயங்கரமாக இருக்குதுங்க. கொஞ்சம் அதே சமயம் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. பயங்கரமாக பயமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அங்கெல்லாம் வந்து இந்த பழைய காலத்து அந்த கோட்டை அதெல்லாமே இருக்குது பாருங்கள். அப்படியே தான் வருங்க. அந்த இடத்துல போய் கீழிருந்து அப்படியே நடந்து கீழே கோயில் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதை பாருங்க வந்திருக்கேன். பார்த்தீங்களா, வேண்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஓகே, பற்றி வச்சு சிறப்பாக வேண்டிகிட்டு இருக்காங்க. சந்தோஷம். அப்படியே கடந்து வந்தோம்னா பாருங்கள், இதை பாருங்க நம்ம கோயில் இருக்குல்ல, முஸ்லீம் கோயில். அப்படி இங்கே வந்துருச்சு. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். அன்பான வேண்டுகோள், தண்ணீர், குளத்தில் உடைகள், தலைமுடி, பூக்கள், சுரக்கற்கள் மற்றும் குப்பைகள் போட தடை செய்யப்பட்டுள்ளது. இதெல்லாம் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சரி வாங்க போவோமா. இறைவா, ஃபைனலி இதை தாண்டி வந்து நம்ம வந்து சாக்ஸ் போட்டிருக்கனால அலவுட் இல்லை. பேண்ட்டு, லுங்கி, ஃபுல் வேஷ்டி அந்த மாதிரி போட்டுருந்தா அலவுடம்மா.
ஓகே. அப்படியே அங்கே கோயிலிருந்து நடந்து வந்தோம்னு வைங்களேன், இங்கே பார்த்தீங்களா இல்லையா, ஜம்னு ஒரு கோட்டை தான். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதில் சுவரால் கட்டப்பட்ட கோட்டைகள். அங்கங்கே அந்த இதுதான் கண்காணிப்பு வளையமெல்லாம் இருக்குமில்ல, அந்த மாதிரியெல்லாம் கரலெல்லாம் அட்டிக்கி எல்லாம் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் மக்களே இருக்குது. டே சாமின்னானா தெரியுதா, போட்டு பறச்சு இங்கே பாருங்க எத்தனை லாரி எப்படி ஃபுல்லாக இங்கே இருக்கிற மலைகள் எல்லாமே அதெல்லாமே அந்த இதை ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது. அடுத்து எனக்கு தெரிஞ்சு அந்த மலை டார்கெட்டுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறது, நவீனமயமாக உலகம் நவீனமயமாகும் போது இதெல்லாம் இயல்பு தானே. கிரானைட் குவாரியெல்லாம் இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த செடி பாருங்கள், நல்லா சூரியன் மாதிரி நல்லா விரிஞ்சு பக்காவாக இருக்குது. இங்கே பாருங்க மக்களே, இதெல்லாம் வந்து ரொம்ப பழமையான கட்டடம். உள்ளெல்லாம் வந்து எல்லாம் மரமே முளைச்சிருச்சு. இது ஒரு கோவில் தாங்க இருந்திருக்கும் போல். நான் அப்படியே இந்த பக்கம் வந்திருக்கேன், அந்த டவருக்கு பின்னாடி நிற்கிறேன். வாங்க, அப்படியே அங்கே ஒரு குகை மாதிரி, குகை கோயில் மாதிரி ஒன்று இருந்ததுங்க. வாங்க அதை போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, எங்கே இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் கட்டினதாக இருக்குமோ இந்த மாதிரி ஒரு இது ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க மக்களே, நான் சொன்னேன்ல பாறைக்குள்ளே குகை மாதிரி ஒன்று இருக்குதுன்னு சொல்லி, அதுதான் இது. அப்பா இறைவா, என்னப்பா அது குகை மாதிரி போகுது, போகலாமா? பயமாகவும் இருக்கு. இங்கே பாருங்க மக்களே, தெரியுதா குகை? பாருங்களேன் எப்படி போகுதுன்னு. போகலாமா மக்களே? பாறை கட்டிக்கிட்டு இருக்கிறேங்க. சிவா, அப்பா இங்கே இயேசுவுடைய பொன்மொழி எழுதி வச்சுருக்காங்க. ஒரே மலையில் எத்தனை ஆஞ்சநேயர் இருக்காரு, அல்லா இருக்கிறாரு, இயேசுநாதருடைய பொன்மொழிகள் இருக்குது. ஓகே, அப்புறம் பயந்துட்டு ஸ்டார்டிங்கில் உள்ளங்க. அங்கே பாருங்க எப்படி போகுதுன்னு. ஒரு பெரிய பாறையை ஐயோட பள்ளி பார்த்து பயந்துட்டுங்க. அது அந்த பக்கம் போக மாதிரி இருக்கு. இது இந்த பக்கம் சைடு வந்துருச்சு, தெரியுதா? கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு நல்லா. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுக்குள்ளே எவ்வளோ கூலிங்காக இருக்குது தெரியுமா? காரணம் இந்த பாறையுடைய திக்னஸ் அந்த அளவுக்கு நல்ல பெரிய திக்னஸ் இருங்க, உள்ள சரியான கூலிங்கு. இதையே தனி வீடியோ போடலாம் மாட்டிருக்குதுங்களே மக்களே, என்ன சொல்கிறீங்க? அப்பா பாருங்கள் மக்களே, அங்கேருந்து அப்படியே நடந்து வரமா. நடந்து வந்தோம்னா எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணகிரிக்காரங்களே நிறைய பேர் இந்த மலைக்கு வந்து சுற்றி இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கே ஓம் நம சிவாயா, ஃபைனலி அப்பவும் பாருங்க நம்மளை வரவழைச்சிட்டாரு பாருங்க. எனக்கு சத்தியமாக இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறலாம் உண்மையாலுமே தெரியாதுங்க மக்களே. இப்படி எப்படியோ நான் பாட்டுக்கு வந்தேன், சுற்றி அடித்து வந்தேன். ஃபைனலி ஐயோ சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அவருக்கு நம்மளை பிடிச்சி போச்சுங்க, நம்மளுக்கு அவர் பிடிச்சி போச்சு. இங்கே பாருங்களேன், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நமக. தெரியுதா?
வா. ஓம் நம சிவாய. எங்கே போகுதே? இறைவா சிவசிவா. மக்களே சோலவா வந்துட்டேங்க. படிக்கிறதுங்க பாருங்க போட்டிருக்காங்க ஓம் நம சிவாய. ஓ சிவதேவா மகாதேவம் அது வந்தாச்சு. அப்பா இறைவா அண்ணாமலையாரே. அப்பா என்னால் ஒரு வீடியோவும் பார்க்கல எதுவும் பார்க்கல, நான் பாட்டுக்கு பூந்து வந்துக்கிட்டு இருந்தேன் மக்களே. ஃபைனலி இங்கே பாருங்க வந்து விட்டோம். சிவசிவா இறைவா அண்ணாமலையார் கரோகரா. சரிதா? வேற லெவலில் இங்கே ஏதோ ஒரு செடி நட்டு வச்சுருக்காங்க. கொஞ்சம் காஞ்சிருச்சு. இங்கே தான் தீபம் ஏற்றிருப்பாங்க இருக்குது. கொப்பரங்க இருக்கு. அப்பா அட்டே சாமி. இங்கே பாருங்க மக்களை, இந்த பக்கம் தான் பச்சை பசலேன்னு இருக்குதுங்க. எல்லா பக்கம் சிட்டி கிரானைட் குவாரியாக இருந்துச்சு, ஆனால் இந்த பக்கம் மட்டும் பச்சை பசலேன்னு இருக்குது. தெரியுதா? சிறப்பு சிறப்பு சிறப்பு. அந்த மலையை பாருங்களேன், கல் பாருங்க எப்படி, அதாவது எப்படின்னா நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. தெரியுதா? அந்த கல் இந்த மாதிரி மலை வந்து எல்லா பக்கம் இருக்காதுங்க மக்களே. அப்படியே அந்த சின்ன சின்ன கற்கள் அடிக்கி உருவான மாதிரி எப்படி இருக்கு பாருங்களேன். இன்னும் கூட நல்லா கூட ஜூம் பண்ணுறாருங்க மக்களே. இங்கே பாருங்க, தெரியுதா? ஏதோ இந்த பிரமிடெல்லாம் இருக்குங்களா, பிரமிடு வந்து அடுக்குன்னு அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குதுங்க. வா இங்கே பாருங்க மக்களே, இந்த பக்கம் ஏதோ ரோடு போயிட்டுருக்கு. இது வந்து கிருஷ்ணகிரியில் இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது, இங்கே பாருங்கள் எல்லாம் அங்கங்கே தண்ணி வாட்டர் சோர்ஸ், இங்கே வாட்டர் சோர்ஸு அப்படியே இங்கே எல்லாம் விவசாய நிலம் எல்லாம் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அங்கே அந்த பக்கம்லாம் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் சோர்ஸு ஃபுல்லாக பாருங்கள், எல்லாம் தண்ணி தேங்கி நிற்கிது. அப்போ அதான் அது டேமாக்கு இது இருக்குமா? இல்லை அது என்ன மிகப்பெரிய ஏரி. எனக்கு தெரிஞ்ச அதை வந்து ஏரின்னு நினைக்கிறேன். ஆனால் சூப்பராக இருக்குது. எனக்கு இன்னும் இந்த மலையை பார்த்தா உண்மையாலுமே சொல்கிறேன், நீங்கள் நம்பினாச்சும் நம்பாட்டி சரி, திருவண்ணாமலை இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் சொல்கிறேன்னா இல்லையா, நம்ம திருவண்ணாமலை இதே மாதிரி தான் இருக்கும். திருவண்ணாமலை கோயில் இதே மாதிரி தான் மக்களே இருக்கும். எனக்கு அப்போவே ஸ்ட்ரைக் ஆச்சு, என்னடா அந்த மலை பார்க்குறதுக்கு திருவண்ணாமலை மாதிரியே இருக்குன்னு நினச்சேன். திருவண்ணாமலை மாதிரி இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. அப்படியே திருவண்ணாமலை இந்த பக்கம் வந்து ஜோதி வைக்கிற மாதிரி சிறப்பு சிறப்பு சிறப்பு, நல்லா இருக்கு மக்களே. மேலே இருக்கும்போது எவ்வளோ அமைதியாக இருந்தது, இங்கே வந்தவுடனே சத்தம் பயங்கரமாக இருக்குது. அதான் ஹைவேயில் அந்த லாரியில் போகுது பாருங்க, அதுதாங்க. பாருங்க எப்படி தெரியுது பாருங்க, பயங்கரமான சவுண்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டை பாருங்கள் மக்களே, எப்படி இருக்குன்னு சொல்லி. சூப்பராக இருக்குல்ல? செமையாக இருக்குங்க உண்மையாலுமே. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், அவ்வளோதான். நம்ம மலைக்கோட்டையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இறங்கி வந்துட்டோம். நான் கீழே சொன்னேன்ல ஒரு கோயில் இருந்துச்சு, தெப்பக்குளம் இருந்துச்சு, அங்கே வந்து ஒரு பழமையான ஆலமரம் இருந்துச்சுன்னு சொல்லி, அந்த கோயிலுக்கு தான் இப்போ நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். வாங்க போகலாம். அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அங்கே ஒரு ஜீவசமாதி, சித்தருடைய ஜீவசமாதி இருக்குது. இங்கே பாருங்க மக்களே, மிக பழமையான ஆலமரங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. விழுது எல்லாமே எப்படி சொல்கிறது, மரம், அதாவது விழுது வந்து எப்படி தெரியுமா ஆகும், மரமாக மாறும். ஆனால் எப்படி மரமாக மாறுனா ஒரு திக்னஸாக மாறும். இப்போ இப்படி இருக்குன்னா இது எல்லாமே ஒரே மரமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே சின்ன சின்னதாக குச்சியாக பாருங்கள், எத்தனை அந்த மாதிரி ஒரு ஆலமரத்துலேயே இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப்பு. அந்த இளம் விழுதுகள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மரமாக மாறிடுச்சாட்டு இருக்குது. இங்கே பாருங்களேன், தெரியுதா? செம்மையாக இருக்குதுங்க. எப்பேற்பட்ட புயல் பூகம்பம் வந்தாலும் இந்த ஆலமரத்தை மட்டும் அசைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் இது. டேங்கப்பா, எத்தனை வருஷம் இருக்கும் இதுக்கெல்லாம்? கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு மேலே இருக்கும் மக்களே. பாருங்க, தாய் மரம் கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்கிறது, என்ன இருக்கும் அதெல்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் காஞ்சி போச்சு பாருங்க, காயிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு பாருங்க. டே சாமி நானா. ஆரோக்கிய பாரதி தமிழ்நாடு கவீஸ்வரர் திருக்கோவில். அந்த ஊர் இங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கு பேர் கவீஸ்வரருங்க.
உடல் மன ரீதியான அத்தனை பிரச்சனைகளுக்கும் 1 மணி நேர யோகா பயிற்சியின் மூலம் தீர்வு காண முடியும். கவீஸ்வரன் திருக்கோவில் பழையகோட்டை. ஊர் பேர் பழையகோட்டை, கிருஷ்ணகிரி. ஓ சரி சரி. பயிற்சி நடைபெறும் இடம் சுவாதி கௌதம். யாராவது கண்டிப்பாக வந்து கிருஷ்ணகிரி மக்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வந்து பயிற்சி பண்ணி பாருங்கள் மக்களே. அதுக்கடுத்து அங்கே அந்த ஹால் சொன்னேன்ல, அதிலிருந்து அப்படியே நம்ம வந்து அப்படின்னா இங்கே ஒரு மண்டபம், இந்த பக்கம் தாங்க குளம். இங்கே வந்து இப்போ ஆஞ்சநேயர் டெம்பிள் இருக்குது, தெரியுதா? நம்ம கார் நிறுத்திருக்கோம்ல, அது வந்து அந்த சிவன் கோவில். சுற்றிலும் பாருங்கள் மக்களே, சூப்பரான குளம். நல்லா இருக்குல்ல? பச்சை பசலேன்னு எங்கள் நல்ல நறுமணமாக தாங்க இருக்குது. அருமையாக இருக்குது தண்ணி. நல்லா பெரிய குளம், செம்மையான வியூங்க. அப்பா மலைக்கு அடிவாரத்துலேயே இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்களேன். சாப்பா மக்களே சரியாக இருக்குதுங்க. ஃபோட்டோ கூட எடுக்கலாம் போட்டுருக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இங்கே வந்து அப்பா முருகப்பெருமான் இருக்கார். இங்கே வந்து ஜீவசமாதின்னு நினைக்கிறேன், தெரியுதா? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான். இது வந்து நாகலிங்க மரங்க. இந்த மரம் வந்து ரொம்ப ரேரு, இங்கே இருக்குது, சிறப்பாக இருக்குது. ஃபைனலாக கருமலை சித்தர் ஜீவசமாதின்னு ஒரு ஜீவசமாதிக்கு வந்திருக்கோம். அட்டை இதெல்லாம் புண்ணியங்க, நமக்கு இந்த வாய்ப்பு இன்னைக்கு கிடச்சிருக்கு, சிறப்பு. 2 hours later. மக்களே என்னமோ நினச்சி நம்ம சங்ககிரி மலைக்கோட்டைன்னு வருது, இது கிருஷ்ணகிரி மலைக்கோட்டை வந்து ஏறணும். ஆனால் இது வந்து என்னென்னமோ ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா ஆருத்ரா தரிசனம், சரிங்களா? சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நடராஜரை வெளியெடுத்து மரக நடராஜர்னு நினைக்கிறேன், வெளியெடுத்து வரக்கூடிய நாள். போன வருஷம் சிதம்பரத்தில் இருந்தோம். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரியில் இங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயில் இருக்கும். இப்போ வந்து பரதநாட்டிய நிகழ்ச்சி நடக்க போகுது, பார்க்கலாம். அப்புறம் மக்களே நாங்கள் இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? அப்போ வெயிட் எடுக்கல, பட் சொல்கிறேன். நான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயில் வந்து சுத்தம் பண்ணணும், ஓகேங்களா? சிவமர போட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம இந்த உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அங்கே கார் நிறுத்திருந்தோமா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி நகராட்சின்னு சொல்லிட்டு பாத்ரூம் டாய்லெட் வசதி இருந்துச்சு. அங்கிட்டு போயிட்டு ஜம்முன்னு வந்து ஒரு குளியில் போட்டோம் மக்களே. குளியில் போட்டு இப்போ வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி விளாக் அகாடமி நினச்சே பார்க்கல. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பின்னாடி வந்து இது பள்ளிவாசல், இங்கே கோயில் ரொம்ப அழகாக இருக்குல்ல, சிறப்பு. மக்கள் ஆக்சுவலாக அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, ஓகேங்களா? நம்ம இந்த இப்போலாம் பாருங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க. ரைட், ஓகே. இந்த மாதிரி செட்டப் சூப்பராக இருக்குது. அப்போ இதை காமிக்கல உங்களுக்கு. கவீஸ்வரர் கிரிராஜம்மாள் கோவில் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை நான் காமிக்கவே இல்லைங்க. எவ்வளோ பிரம்மாண்டமான கோயில் பாறைக்கு உள்ள, செம்மங்க. இங்கே பாருங்க மக்களே, சிறப்பாக இருக்கார். இந்த மாதிரி ஒரு தரிசனம் நான் வெளியே தான் சிவன் இருக்காரு அப்படின்னு நினச்சேன் மக்களே. இப்போ தாங்க தெரியுது. அங்கே வந்து உருவம் இருக்குது, அந்த நாகலிங்க மரத்தடி காமிச்சேன்ல. இப்போ செம்ம இதுங்க தரிசனங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அப்பா முப்பாட்டை முருகப்பெருமான் பாருங்க, எல்லாருமே சிரிச்ச முகத்தோடு இருக்காங்க. மக்களே இங்கே பாருங்க மக்களே, காலையில் நம்ம இங்கே தான் வண்டி நிறுத்தியிருந்தோம். இந்த கார் நிற்கிதில்ல, அந்த இடத்துல வண்டி நிறுத்தியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வாங்க மக்களே போகலாம். நல்லா பெரிய சிவன் கோவில், சிறப்பான இதுங்க. பாருங்க மாடு. ஓகே மக்களே, உள்ளே வந்தாச்சு. கச்சேரி நடக்க மாட்டிருக்குது. இப்போ பரதநாட்டியம் இங்கே நடக்குதுங்க. ரைட்டு. சரி வாங்க எங்கே பார்ப்போம். இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
பாருங்க, கங்கை கொண்ட பல்லவ ஆதித்தன் அப்படிங்கிற ஒரு மன்னருக்கு வந்து இங்கே வந்து சிலை இருக்குது. மேபி அவரு கூட கோயிலை ஆரம்ப காலகட்டத்தில், ஆனால் கோயில் வந்து புது கோயிலாக இருக்குது, என்னன்னு தெரியல. அடுத்து வந்து காளி டான்ஸுங்க. மக்களே, ஆருத்ரா தரிசன தன்னைக்கு நடராஜரை பார்த்தாச்சுங்க. சிறப்பு, அருமை. பாருங்க மக்கள், கதவு பாருங்க, டிசைன் பாருங்க, யானையுடைய தும்பிக்கையை பிடிச்சி நிற்கிற மாதிரி பெரிய செமையாக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அம்பாள், அப்படி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான். செமல்ல, இதுக்குள்ள தான் லாக் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, எப்படின்னு தெரில. இந்த பாருங்க, தெரியுதுல. இத தொடர்ந்து என்னோட நண்பர் அமரேஷ் பொண்ணு அடுத்த நிமிஷம் வந்து கூட நில்லுங்க. ஹலோ गाइस, நீங்க நம்ம சோமேஸ்வர் கோயில். ஓகே, அப்படி பேசு. ஹலோ गाइस, நம்ம சோமேஸ்வர் கோயில் வந்திருக்கோம். வாங்க உள்ள என்னோட நண்பர் தோழர் தம்பி. ஓகே பை. நான் பாட்டேன் ஜோலார் பசங்க என்ன அப்படின்றானுங்க. அந்த கிருஷ்ணகிரி ஸ்லாங் இருக்குங்களா, அது செமையாக இருக்குது மக்களே. நம்ம பாய்ஸ் கூட கிருஷ்ணகிரி பாய்ஸ் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்களே. ஸோ அவ்வளோதான் மக்கள், சிறப்பான ஒரு வீடியோவாக அமைஞ்சிருச்சு. கிருஷ்ணகிரி மலைக்கோட்டை ஏறி மலைக்கோட்டைக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய 2 கோவிலை கவர் பண்ணி சிறப்பாக அந்த வீடியோ வந்து முடிச்சிட்டோம். அந்த கோவில் வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ கிருஷ்ணகிரி மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷன், இந்த இடத்தோட லொக்கேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பழையக்கோட்டை, ஓகேங்களா? பழையக்கோட்டை கண்டிப்பாக வாங்க. வந்தீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த கோவிலில், நாளைக்கு அப்படின்னா ஜனவரி 3ஆம் தேதி, இன்றைக்கி தான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். இன்றைக்கி தான், நேற்று அந்த வீடியோ எடுத்தேன். இன்றைக்கி தான் ஜனவரி 3ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைக்கி நைட்டு தான் அங்கே பரதநாட்டிய நிகழ்ச்சி நடக்குதுங்க. கிருஷ்ணகிரி மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு வாங்க. கவீஸ்வரர் கோவில் பழையக்கோட்டை. லொக்கேஷனை எடுக்க மறந்துட்டேன். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு தெரியும், பழையக்கோட்டை அப்படின்னு சொல்லி கேட்டாலே சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். போயிட்டு வாங்க. பரதநாட்டியம் ஃபங்க்ஷன் நடக்குது, ஓகேங்களா? ஓகேங்க மக்களே, சிறப்பு. பாய்.